வணக்கம் தோழிகளே, தோழர்களே. நம் வாழ்க்கையில் தோல்வி வந்துட்டால் துவண்டு பெறக்கூடாது. வெற்றிக்கான பாதையை போராட வேண்டும். கண்டிப்பாக வெற்றி ஒரு நாள் நம்மளை சேரும். வாங்க இதை மாதிரி தோல்வியிலிருந்து வெற்றியான ஒருவரின் கதையை பார்ப்போம். ஜே.கே. ரோலிங் கதையை பற்றி பார்ப்போம். ஜே.கே. ரோலிங் பிரபலமான ஹாரி பாட்டர் தொடரின் எழுத்தாளர். வெற்றி அடைவதற்கு முன் பல தடைகளை சந்தித்தார். ஹாரி பாட்டரின் ஐடியாவை உருவாக்கிய பிறகு தன் தாயின் இறப்பு, விவாகரத்து மற்றும் நிதி சிக்கல்கள் ஆகியவற்றை அவர் எதிர்கொண்டிருந்தார். ரவுலிங் தன் குழந்தை தூங்கிக் கொண்டிருந்த போது மேனுஸ்கிரிப்ட் என்ற சிருஷ்டிகளை எழுதினார். அவரது முதல் புத்தகம் ஹாரி பாட்டர் அண்ட் பிலாசபர் ஸ்டோன் முடிந்தவுடன் அதனை 12 வெளியீட்டாளர்கள் நிராகரித்தனர். இந்த நிராகரிப்புகளுக்கு மத்தியிலும் அவர் தைரியமாக இருந்து தனது முயற்சியை தொடர்ந்தார். இறுதியில் ப்ளூம்ஸ்பெரி என்னும் சிறிய வெளியீட்டகம் அவர் புத்தகத்தை வெளியிட ஒப்புக்கொண்டது. அவர்களும் கூட குழந்தைகளின் புத்தகம் அதிக பணம் தரவில்லை என்பதால் வேறு வேலை தேடும்படி அவர்கள் அறிவுறுத்தினர். ஹாரி பாட்டரை ரோலிங்ஸை மீதமுள்ள அனைத்தும் வரலாறு. ஹாரி பாட்டர் தொடர் உலக அளவில் 500 மில்லியன் நகல்களை விற்றுள்ளது, பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது மற்றும் வெற்றிகரமாக திரைப்பட தொடராக மாற்றப்பட்டது. போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில் உலகில் மிகவும் வெற்றிகரமாக எழுத்தாளர்களாக ஒருவராக மாறிய ரோலிங்கின் பயணத்தோட கதை தான் இது. அதே மாதிரி எத்தனை சவால்கள் வந்தாலும் இடையர்கள் மத்தியிலும் அவர் தொடர்ந்து செயல்பட்டு வெற்றி அடைந்தார். இது ஒரு நல்ல சான்று நமக்கும் வாழ்க்கைக்கும். நம்மளும் எவ்வளவுதான் தோல்வி வந்தாலும் நம் முயற்சியை விட்டுவிடவே கூடாது. ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி நம் வாழ்க்கையில் சேரும்.